இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, ஊடகத்துக்கு ஒரு ஊடகவியலாளருக்கே வந்துட்டு இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனல் வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னணி செய்தி நிறுவனம். இந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவரால் எல்லா தொகுதியும் கவர் பண்ணுற மாதிரி தமிழகம் எங்கும் வந்து தேர்தல் பயணம் சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே இவங்களுடைய பிரதிநிதிகளை நிப்பாட்டி வச்சு மக்கள் முன்னாடி பேச வைக்கிறாங்க. ஒரு தேர்தலுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது நெறியாளர் ரமேஷ் அப்படிங்கிறவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே இடும்பவனம் கார்த்திக், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் என்ன பண்ணாரு, கனிமவள கொள்ளை பற்றியும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட துணை செயலாளர், திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனாக இருக்கக்கூடிய சேங்கை மாறனை பற்றி பல விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்படி முன் வச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திமுக அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூச்சலையும் பயங்கரமாக சத்தத்தையும் போடுறாங்க. எப்படி நீ பேசுவார்னு சொல்லி ஒரு மேலே பேசுனது, கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நெறியாளர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதிமுகவுக்கு சார்பாக ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த கெஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தம்பியை பேச விடுங்க, ஏன் பேச விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த சேங்கை மாறன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீங்கள் பேசுனதை வாபஸ் வாங்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே மேடையிலே மிரட்டிட்டு இருக்காரு. இங்கே மிரட்டிட்டு இருக்க மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கூச்சல் குழப்பம் அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே சேரை வந்து கையில் தூக்கிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க. எங்கே மேடை மேலே எரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரும் என்ன பண்ண, இடும்பவனம் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மேலே ரொம்ப கெட்ட வார்த்தையாக பேசவும் அவர் கூப்பிடுறாரு, வா இங்கே வந்து பேசுவா, இங்கே வந்து பேசுன்னு இவரும் கூப்பிடுறாரு. அப்போ சேங்கை மாறன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து இப்போ தான் வந்து தேர்தலுக்கு சந்திக்கிறீங்க, அடுத்து நீங்கள் தான் தொடரணும்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு சேங்கை மாறன் என்ன பண்ணணும்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க அப்படின்னும் போது ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சரிப்பா உட்காருங்கப்பா அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லியிருக்கணும்.